பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தான்னு சொல்லி போட்டு மீடியாவில் வருது. ஆனால் அவங்களும் அரசியலில் தான் இருக்கிறாங்க. சரியா? ஐயோ மகனுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு அவங்க விலகலையா? அதே சமயம் நான் மூத்த குடி பையன், இளைய குடி பையன், அவன் பையன், இவன் பையன், 4வது சம்சாரத்தோட புள்ள வந்து ஆட்சிக்கு வந்தது, படித்து இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கும் நாட்டை அடமானமாக அவருன்னு என்ன சொல்கிறது பங்கு பிரித்து இது உன்னோட சைடு இது உன்னோட சைடுன்னு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கவே இல்லையே. ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போனாக்கா ஒரே சொந்தக்காரராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த விதமான இதுவும் இல்லையே. அவர் சுயமாக எப்படி வரணுமோ அதே மாதிரி வந்தார். தன்னடக்கமாக எப்படி நடக்கணும்னு நினச்சாரோ அதே மாதிரி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு. சரியா? என்னை கேட்டால் அவர் ஜெயிச்சு நாட்டுக்கு நல்லது செஞ்சு யாரெல்லாம் இவர் வரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களும் அவருடைய செய்யக்கூடிய நன்மையில் வாழணும், வளரணும். இது வந்து அந்த விஜய் சார் எந்த அளவுக்கு நம்ம வரணும்னு வழிமொழிகிறோமோ அந்தளவுக்கு அவரும் அந்த அளவுக்கு செய்து நிலநாட்டணும். இப்போது அம்மாவோட ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இருந்தது. அதே சமயம் இப்போது புரடாலை விட்டு சுற்றுறானுங்க பார்த்தீங்களா? விஜயகாந்த் சாருக்கு வந்து இடமே கொடுக்காம அவரை ஜெயிக்க வைக்காம கடைசியில் செத்ததுக்கப்புறம் நீல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு கொண்டு வரணும். அவரை புதுசாக ஒரு புது தலைமுறையாக அவரை உள்ளே கொண்டு வரணும். அவரோட ஆட்சி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். இன்னொன்றும் கேட்டுக்குங்க, எங்கெங்கேயோ ஏதோ வார் நடந்துட்டுருக்கு. சரியா? உன்னை அடிச்சுக்கிறேன் என்னை அடிச்சுக்கிறேன்னு அரசியல் 1000 பேர் 1000 விதமாக அடிச்சுக்குவாங்க. ஆனால் பின்னாடி ஒன்று கூடிக்குவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவங்ககிட்ட துட்டப்பண்ணு இருக்கிறாங்க. நம்மளுக்கு பாடுபட்டாதான் எல்லாமே. அதனால் உடல் வலிமைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லாத நியாயத்தை இல்லாத கதையை கட்டி 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 புதுசாக எதையாவது பேசி நம்ம வாழ்க்கையை நாமளே அழிச்சிக்க வேண்டாம். இன்னொன்று, புதிய தலைமுறைக்கு வரவழைக்கிறதுக்கான வழிமுறைக்கு வழிமொழியலாம். இந்த தடவை எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, புதிய மாற்றத்துக்கு ஒரு சான்ஸ். அது வெற்றி கழகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்.